அத்தியாயம் 4. பாரு எங்கண்ண? நானும் வந்ததுலேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கொல்லையில தாமா இருக்கா என்றவர் மனைவியிடம், ஏய் போய் அவளை வர சொல்லு என்றார். மங்களம் தலையசைத்துவிட்டு பின்புறம் செல்ல, அங்கே கல்லின் மீது மகளை காணாது சற்று திகைத்து பின் அங்கேதான் எங்காவது அமர்ந்திருப்பாள் என்று தோட்டம் முழுவதும் தேடி அழுத்து போனவருக்குள் பீதி எழுந்தது. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டே தயக்கத்துடன் உள்ளே வந்தார். எங்கடி அவ? நீ வந்து நிற்கிற? கலக்கத்துடன் கூடிய விழிகளுடன், அவளை காணுங்க என்று சொல்லி முடிக்கும் முன் பலார் என்று அரைந்திருந்தார் கஜேந்திரன். பொட்டப்புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல என்று திட்டியவர் அவசரமாக கொல்லைப்புறம் நோக்கி ஓடினார். மலரோ அண்ணி வாங்கிய அறையைக் கண்டு அதிர்ந்து போயிருந்தவர் வேகமாக எழுந்து சென்று அவரை அணைத்து கொண்டு, விடுங்க நீ, அவ இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை குறை சொல்றது ஏதாவது ஒரு காரணம் வேணும் என்றார் ஆறுதலாக. அந்நேரம் உள்ளே வந்த கஜேந்திரன், போச்சு, எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா. இந்த கருமத்துக்கு தான் அவளை இங்கே வரவிடாம மச்சின வீட்டிலே வச்சிருந்தேன். குடும்ப மானத்தை வாங்கிட்டா என்று புலம்பிக் கொண்டே மகனுக்கு அழைத்தார். அதை கண்டு கோபமான மலர், அண்ணா கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு ஏதாவது புரியுதா? நேத்து தான் ஊருக்கு வந்திருக்க பொண்ணு இங்க எங்கேயாவது போயிருப்பா, அதுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. அப்புறம் என்ன சொன்ன? அதுக்கு தான் இங்க வளர்க்கலையா? இது என்ன புதுக்கதையா இருக்கு? கொஞ்சம் பேசாம இரு மலரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவ பிறந்தப்பவே ஜோசியர் சொல்லிட்டாரு இவளால குடும்ப மானம் போயிடும்னு. அதனாலதான் இவ அண்ணன் வீட்டிலேயே வச்சு வளர்த்தேன். 2 வருஷமா நம்ம ஊர் பொறுக்கி பயலுக பூரா வேற பேச்சு தான். அவளை இங்கே வரவிடாமல் வச்சிருந்தேன். என்னை கேட்காம வந்து தொலைச்சிட்டா. இப்போ எவன் கூடவோ ஓடி போயிட்டா போல. அண்ணே என்னங்க என்று இரு பெண்களும் அலறினர். அந்த நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்ற பார்வதியின் முகத்தில் கோபம் அப்பி கிடந்தது. அவளது தந்தையின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவரின் முன்னே வந்து நின்றவள், என்னப்பா சொன்னீங்க? என்னை பற்றி என்ன சொன்னீங்க என்றாள் அழுத்தமாக. அவரோ மகளின் கோபத்தை கண்டு அஞ்சாது, எவன் கூடவோ ஓடி போயிட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டியா என்றார். முகத்தை அருவருப்பாக வைத்து கொண்டவள், இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பெத்த பொண்ணை பார்த்து இப்படி பேச உங்களுக்கு உடம்பு கூசலையா? இல்லை, ஏன்னா உன் ஜாதகத்திலே இருக்கு நீ எவன் கூடவோ ஓடி போயிடுவேன்னு என்று சொல்லி முடித்ததும் பட்டென்று முகத்தை திருப்பி கொண்டவள், ஜாதகத்தை பார்த்தப்பவே கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு இருக்கலாமே, ஏன் உசுரோட வச்சு இப்படி பேசி சித்திரவதை பண்றீங்க என்றவளின் கண்களின் ஓரம் நீர்த்துளி. மலருக்கு அண்ணனின் பேச்சு அதிர்ச்சியையும் கோபத்தையும் கொடுக்க மருமகளை இழுத்து தன் கைவளைவிற்குள் வைத்து கொண்டவர், என்னென்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அவ மேல நம்பிக்கை இல்லாம தான் என் மகனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சியா என்றவர், இது உனக்கு தெரியுமாடா என்றார் அவளிடம். தெரியாதத்த, எதுவுமே தெரியாது. இங்க வர வர இத்தனை வருஷமா என்னை மட்டும் மாமா வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறாங்களே, அது ஏன்னு என் மனசுல பல கேள்விகள் இருந்துச்சு. அதோட இங்கே லீவுக்கு வரும்போது யாரும் அம்மா உட்பட என்னோட பாசமா பழக மாட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சத்தியமா இப்படி ஒரு அசிங்கமான காரணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அத்தை என்று அழ ஆரம்பித்தாள். மலருக்கு அண்ணன் மீது அளவில்லாத கோபம் எழ அவரிடம் பேச விரும்பாமல் அண்ணியிடம் திரும்பி, ஏன் அண்ணி, நீங்களாவது இந்த பிள்ளைகிட்ட அன்பா இருந்திருக்கலாம்ல என்றார் வருத்தமாக. அவர் எதுவும் பேசாது கண்ணீர் வடித்தபடியே நின்றிருந்தார். கஜேந்திரனோ மலரின் கை வளைவிற்குள் நின்றிருந்தவளை பிடித்து இழுத்து, எங்க போன? எவனை பார்க்க போன? நேற்று தானே வந்த, அதுக்குள்ள இங்க இருக்கிறவனை பார்த்தாச்சா என்று எகிர ஆரம்பித்தார். பட்டென்ற அண்ணனின் கையை பிடித்து தள்ளியவர், பிள்ளை மேல கை பட்டுச்சு, அண்ணன்னு பார்க்க மாட்டேன். மருமகளை நீ போய் உன் பொட்டி எடுத்துக்கிட்டு வா, உனக்கு எனக்கு நீ இந்த வீட்டில் இடம் இல்லை, கிளம்பு, நாம போவோம். இங்க பாருன, என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன். அனாவசியமா ஒரு வார்த்தை அவளை பேசினா அப்புறம் தெரியும் செய்தி என்றார். தனது கண்ணீரை துடைத்தவள், இல்லத்த, நான் வரமாட்டேன். எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அதுவரை நான் இவங்க கிட்ட கஷ்டப்பட்டாலோ எங்கேயும் வரதா இல்லை. இத்தனை நாள் கண்மூடித்தனமா இவங்களெல்லாம் நம்பிட்டேன். எனக்கு இவங்க அன்பு வேண்டாம், பாசம் வேண்டாம், அரவணைப்பு வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மூட நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பேச போறாங்கன்னு பார்க்க போறேன் என்றாள் நிமிர்வுடன். அவளது நிமிர்வு மலருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்றால் மங்களத்திற்கு பீதியை கொடுத்தது. கஜேந்திரனுக்கோ ஆத்திரத்தை வரவழைத்தது. இது சரியில்லை, இவளை இப்படியே விடக்கூடாது என்கிற எண்ணம் தலை தூக்கியது. அண்ணன் முகத்தை பார்த்த மலருக்கு சுருக்கென்று தைத்தது. பெற்ற பிள்ளையை பார்ப்பது போல் அல்லாமல் எதிரியை பார்ப்பது போல இருக்கிறதே என்று எண்ணினார்.
மங்களமோ அவளது கைகளை பற்றி அத்தை தான் கூப்பிடுறாங்கல்ல, கிளம்பி போயிடு என்றார் கெஞ்சலாக. அன்னையின் அந்த கெஞ்சல் அவளுக்கு புதுசாக இருந்தது. என்றுமே தன் உணர்வுகளை வெளிக்காட்டாதவர் இன்று தந்தையின் முன்பு கெஞ்சுவதைக் கண்டு, மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். மாமா கிட்ட சொல்லி இங்க இருக்கும் காலேஜுக்கு மாத்திக்க போறேன். இத்தனை வருஷம் என்னை பெத்தவங்களை தெரிஞ்சுக்காம இருந்து தப்பு பண்ணிட்டேன். இனி அப்படி இருக்க மாட்டேன் என்றாள் உறுதியாக. அவளின் பேச்சு மலருக்கு எதையோ உணர்த்த அவளது கைகளை பற்றி தட்டி கொடுத்தவர், உனக்கு எப்போ இங்கே இருக்க முடியலையோ அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் போடு மருமகளே, நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் என்றார் அண்ணனை பார்த்து கொண்டே. மலரை முறைத்த கஜேந்திரன், போட்டி பிடிச்சிருக்கான் உனக்கு, இவ ஜாதகத்தை பற்றி தெரியாமல் அவளோட சோடி சேராத. நாளைக்கு உன் பிள்ளைக்கு நாமத்தை போட்டுட்டு போனாலும் போயிடுவா பார்த்துக்க என்றவரை பெண்கள் மூவரும் அருவருப்புடன் பார்த்தனர். அண்ணனின் முன்னே சென்று நின்றவர், அவ நீ பெத்த பொண்ணுன்னு அடுத்த வீட்டு பெண்ணா கூட மரியாதையாக பேசுகிற நம்ம ஊரில் நீ பெத்த பெண்ணையே இவ்வளவு கேவலப்படுத்துறியே. அவள் சின்ன பொண்ணு. இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உன் பொண்ணா மட்டும் பாரு. அவளை ராசாத்தி மாதிரி வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை இவளை கூட்டிகிட்டு போக தான் கூப்பிட்டேன். யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு நீ சொல்ல வேண்டாம். நீ கிளம்பு என்று வாசலை காட்டினார். தந்தையின் செய்கையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள், நீங்கள் வாங்க அத்தை, எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் என்று அவரது கையை பற்றி அழைத்து கொண்டு வீட்டின் வெளியே சென்றாள். அத்தை, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் ஊருக்கு கிளம்பி போங்க. இது என்னோட பிறந்த வீடு தான். அதனால் பாதுகாப்பு பயமெல்லாம் வேண்டாம் அத்தை. என்ன அண்ணனும் அப்பாவும் தேவையில்லாத விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு காட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க. அதை மாற்றணும்னா நான் இங்கே இருந்தாகணும். அக்கா இருந்தப்ப கூட இதெல்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவளோட கடைசி நிமிடங்களில் கூட இருந்திருப்பேன் என்றாள் கலங்கிய கண்களுடன். மலருக்கும் கண்கள் கலங்கிவிட, ஆமாம் பாரு, இதை நீ முன்னாடியே செஞ்சிருந்தா அவளும் திருப்தியாக போய் சேர்ந்திருப்பா. என்னால் இன்னமும் கடைசியாக அவள் முகத்தை பார்த்ததை மறக்கவே முடியல. ஆனாலும் எங்கள் அண்ணனும் அவன் பிள்ளையும் இப்படி இருக்க வேண்டாம், நீ பார்த்து இருந்துக்கடா என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அன்றைய பகல் உறக்கத்தை முடித்து கொண்டு சோம்பல் முறித்து கொண்டே ஹோட்டல் வாசலுக்கு வந்து நின்றவனின் பார்வை வீட்டு வாசலில் பேசிக்கொண்டிருந்த பார்வதியின் மீதும் மலரின் மீதும் இருந்தது. அதிலும் பார்வதியின் மீதிருந்து விலகிக் கொள்ள முடியாமல் அழுத்தமாக படிந்தது. அப்பொழுது அவனை பார்க்க வந்த இருட்டு நண்பனின் பார்வை செல்லும் இடத்தை ஆராய அங்கே பார்வதி நிற்பதை பார்த்ததும், மச்சான், அதுதான் ராஜேஷ் தங்கச்சி என்றான் மெல்லிய குரலில். அதில் கலைந்தவன் என்று விட்டு அங்கிருந்து அவசரமாக உள்ளே செல்ல திரும்பினான். அவனது கையை பற்றி நிறுத்தியவன், அப்படியே அவங்கள மாதிரியே இல்லை என்றதும் பட்டென்று திரும்பியவனின் பார்வை அவளின் மீது அழுத்தமாக படிந்தது. அது அவனது நெஞ்சில் லேசான வலியை கொடுத்தது. அந்நேரம் மலர் கிளம்பியிருக்க அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே செல்ல திரும்பியவளின் பார்வை ஹோட்டல் வாசலில் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த இருவரின் மீது விழுந்தது. அழுக்கு லுங்கியுடனும் பனியனுடனும் நின்று கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த இதயாவை கண்டு புருவத்தை உயர்த்தி இதழை சுருக்கி என்ன என்று கேட்டாள். அதில் சுதாரித்து கொண்டவன் அவசரமாக இருட்டை விட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டான். அவளோ, யாருடா இந்த அழுக்க நம்மளை முழுங்கிற மாதிரி பார்க்குறான்? செல்லம், இதை மட்டும் அப்பா பார்க்கணும். நீ அவனோட ஓடி போயிடுவேன்னு உன் கதையை எழுதிடுவார் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே அவளை முறைத்தபடி நின்றிருந்த கஜேந்திரன் வேகமாக எழுந்து சென்று கதவடைத்து விட்டு வந்தார். இங்கே இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. இப்போ போய் பொறுக்கிட்டு வந்தியே, அது மாதிரி எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம். அடித்து விரட்டி விட்டுருவோம். பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன் என்றார். இரு கைகளையும் கட்டி கொண்டவள், நான் இப்போ எங்கே போனேன்னு தெரியுமா? நம்ம ஊர் கோயிலுக்கு தான் போனேன். கோவிலுக்கு போனால் கூட சாமி கூட ஓடி போயிடுவேன்னு சொல்லுவீங்களா என்றாள் கிண்டலாக. அவளை முறைத்தவர், என்கிட்ட இந்த நக்கல் நையாண்டிலாம் சரி, ஆனால் ராஜேஷ் கிட்ட பேசினா பெல்ட் எடுத்து விளாசிடுவான் பார்த்துக்க. இப்போ நீ கிளம்புறேன்னு சொல்லி நான் மச்சான் வீட்டில் கொண்டு விட்டுறேன். ஆனால் இங்கேயே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணினா எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. பார்த்துக்கலாம்ப்பா, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்கள் கிளம்புங்க. இன்னைக்கு நான் எங்கேயும் போகிறதா இல்லை என்று சொல்லிவிட்டு அன்னையின் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். கஜேந்திரனுக்கு மண்டை இடி ஆரம்பித்தது. இவளால் தனக்கும் ராஜேஷிற்கும் பிரச்சனைதான் என்று எண்ணியபடியே வெளியேறினாள். பார்வதியை பார்த்துவிட்டு வந்த பிறகு இதயா சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த முகம் அவன் நெஞ்சை விட்டு அகல மறுத்தது. கண்களோ குளம் கட்டி நின்றது. கண்களை மூடி அப்படியே அமர்ந்திருந்தான்.